ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாபிலோனோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 4th எபிசோட். இன்ஸ்டாகிராமில் நமக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. மறக்காமல் அந்த பேஜையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜப்பான் ஃபுல்லாமே ஒரு மிகப்பெரிய பதட்டம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஈட்சிக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறம், ஏன்னா இப்போ இந்த சூசைடுங்கிறத வந்து அஃபிஷியல் ஆக்கினதுக்கப்புறம் 237 பேர்கிட்ட சூசைட் பண்ணிட்டாங்களாம் ஜப்பான்லேயே. ஏன்னா இப்போ இது நார்மலாக ஜப்பானில் நடக்கிறதோட 4 மடங்கு அதிகம். ட்ரெயின் வர ரயில்வேஸ் ரோட்லலாம் நிறைய பேர் இறந்து போகிறதுனால இப்போ இது ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ண ஈட்சுக்குமே இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவனுமே எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்போ அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு கூட இவங்களுக்குலாம் தெரியல. ஏன்னா இதுக்குன்னு இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் சட்டமும் போட்டதில்லை. அதனால எந்த சட்டத்துக்கு கீழே இவனை அரெஸ்ட் பண்ணலாங்கிறதுமே இவங்களுக்கு தெரியல. ஷினிக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். ஒரு 2 மில்லியன் மக்கள் கிட்டே இந்த இடத்துல இருக்காங்க. அதுவும் இன்னும் ஃபியூச்சர்ஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரிலாம் இங்கே பில்ட் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாப்புலேஷன் ரொம்ப அதிகங்கிறதுனால ஒரு 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளுக்கையுமே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்குது. அதே மாதிரி மெயினாக இந்த இடத்த உருவாக்குனதுக்கான காரணமே வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ், புது சட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு மேயராக இருக்க ஈட்சுக்குமே புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அதனால அவனை நம்மளால இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ இறந்து போன 63 பேருக்கும் ஈட்சுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது லிங்க்கு தேடி கண்டுபிடிச்சாலுமே இப்போ ஈட்சுக்கு இருக்க இடம் தெரியாதனால அவனை நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவனை எங்கே இருக்காங்கிறத தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வேணும்னு சொல்லி சேஜிக்கையும் அவனோட சீஃப் கிட்ட கேட்குறாரு. இதுகிட்ட சீஃபும் அவரோட ஹையர் அஃபீஷியலுமே சரி இவர் கேட்கறது கரெக்டு தான் சொல்லி இன்னும் 2-3 நாளில் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈட்சுக்கியோட இந்த ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு சிட்டி ஃபுல்லாகவுமே. இதெல்லாம் கேட்ட நிறைய மக்கள் அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 3% ஆஃப் த மக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதனால் நிறைய கர்ணக்கொலைலாம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னும் நிறைய நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஆனால் கர்ணக்கொலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாட்டிலையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்காக கர்ணக்கொலை மாதிரி இது கிடையாது. ஏன்னா இது வந்து நிஜத்தில் ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இப்போ இருக்க மக்கள் நிறைய பேர் அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஆனாலுமே இந்த 3%ங்கிற ரேட் வந்து போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு சேஜிக்கியும். அதே மாதிரி இப்போ இந்த ஷினிக்கிங்கிறது புதுசாக உருவாக்கி இருக்க சிட்டிங்கிறதுனால இதில் பார்லிமெண்ட்லாம் இன்னும் எதுவும் பில்ட் பண்ணலை. ஸோ பார்லிமெண்ட்லாம் வந்தால் தான் அவனால் வந்து எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலுமே அதை பாஸ் பண்ண முடியும். அதனால் இப்போ சேஜிக்கிக்கு இருக்க டைம் வந்து அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவனை பிடிக்க பார்க்கணும். இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேஜிக்கிக்கு வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் வேணுங்கிறதுக்காக சீஃப் அவரோட சொந்தக்கார பொண்ணை ஒருத்தவங்களை அனுப்புகிறாங்க. அவங்க பேர் ஹீசா. உங்களுக்கு லா அண்ட் ஆர்டரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஹீரோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ ஈட்சுக்கிட்ட வந்து புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த லாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். புதுசாக வந்திருக்க லா ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த புது லா நிறைய மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஆனால் சில பேருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ மக்களை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் இருக்குங்கிறதுனால ஒரு புது லா வருதுன்னா அந்த லா வந்து மக்களுக்கு பிடிச்சதுக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அதனால இன்னும் ஒரு 12 நாளில் வந்து நான் ஒரு எலெக்ஷன் நடத்த போகிறேன். அந்த எலெக்ஷனில் வந்து மக்களான நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தை சொல்லுவீங்க. அதை பேஸ் பண்ணி இந்த லா இருக்கட்டுமா வேணாமாங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன்னு சொல்கிறான். நடக்க போகிற இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் ஓட் போடலாம். அடுத்தடுத்து இந்த மாதிரி எலெக்ஷன் எப்படி நடக்க போகுதுங்கிற மொத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் சொல்லியிருக்கான். அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சேர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இந்த ரூல்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் ரூல் என்னன்னா, இந்த ஷினிக்கியில் இருக்க எல்லா மக்களுமே இந்த ரூலுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் அந்த ஓட்டுக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே இல்லை. அதனால யார் வேணாலும் ஓட்டு போடலாம், சின்ன பிள்ளைங்கலேருந்து. 2வது ரூல், இந்த எலெக்ஷனில் யார் வேணால் நிற்கலாமா. 3வது ரூல், இந்த எலெக்ஷனில் நிற்கிற எல்லாருமே அந்த சூசைட் லாவை பற்றி அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாங்கிறான். நெக்ஸ்ட், இந்த ஆப்ரேஷனில் சேஜிக்கிக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபீஸரையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஷினிக்கி ப்ராஜெக்ட்டை பற்றி அந்த புதுசாக வந்தவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையுமே சேஜிக்கு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அவரும் என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அவனோட செலெக்ஷன்ஸை சூஸ் பண்ணுறான். அதே மாதிரி செக்ஸ் ரிலேட்டடான கேஸை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபீஸர் 2 பேரையும் நம்ம ஹீரோ கேட்குறான். அடுத்த சீனில் ஹீரோ நம்ம சீஃப் நொபாரா கூட உட்காந்து ஹோட்டலில் இந்த டிஸ்கஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும் ஈஸிக்கு எங்கே இருக்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ வர எலெக்ஷன் டேட்டை வேறு சொல்லியிருக்கான். அதனால் அவன் வேறு ஏதாவது பெருசாக பிளான் பண்ணியிருக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி சேதிக்கையும் சொல்கிறான். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா, அவனால் இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நொபாரா சொல்கிறாரு. மக்களுக்கு என்னமோ அவனை பிடிச்சது உண்மைதான். ஆனால் அவன் மக்களோட எமோஷன்ஸோட விளையாடிட்டான். என்னதான் இருந்தாலும் மக்களோட எமோஷன் கூட இப்படி விளையாண்டுருக்க கூடாது. அதுவும் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தவன் கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கணும். நிறைய மக்களுக்கு நடுப்புற இந்த மாதிரி கருத்துலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்க போகிறது நான் தான். அதனால் நீ அதை பற்றிலாம் எதுவும் பயப்படாத. நீ பிடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கோ, அவனை முடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அரசியல் ரொம்பவே சிம்பிளான விஷயம். வேற எண்ணங்கள் இருக்க மக்களை ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஓட்டை வாங்கணும். அடுத்து இன்டர்நெட் ஃபுல்லாகவே வேற ஒரு வீடியோ இப்போ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவும் இசா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் மாஸ்க் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து எங்கள் அப்பா வந்து சூசைட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நானும் என்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அவர் என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் என்னால் நிறுத்தவே முடியல.
நீங்கள் தான் எனக்காக உதவி பண்ணணும், ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு மோசமான சட்டத்தை வந்து நிறைவேற்றாதீங்க, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஷினோபுவும் வந்துட்டாரு, ஹீரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டாங்க. சேஜுக்கும் இப்போ அவரோட பிளானை பற்றி மற்ற எல்லார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட முக்கியமான கோல் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சேஜுக்கே பிடிக்கணும். அதனால் நான் இப்போ உங்களை 2 டீமாக டிவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டீம் அவன் எங்கே இருக்கான்னு அவனை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். செகண்ட் டீம் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் தேடி அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஈட்ஸுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து 64 பேர் அந்த பில்டிங் மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஈட்ஸுக்கும் ஏதோ ஒரு விதமாக கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் என்னங்கிறதையும் அவன் எப்படி இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி செய்ய வச்சாங்கிறதையும் அந்த கான்டாக்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிங்க. அந்த செக்ஸ் ரிலேட்டடாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, அவர்கிட்ட இந்த மக்காசியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் ஈட்ஸுக்கு எங்கே இருக்கான்னு சொல்லி பெருசாக எந்த க்ளூவுமே உங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி அந்த பில்டிங்லேருந்து இறந்து போன 64 பேரோட ஆன்லைன் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டேட்டா படிலாம் பார்த்தா யாருமே ஈட்ஸுக்கு கூட எங்கேயுமே பேசவே இல்லை, அந்த மாதிரி பேசின ப்ரூஃபுமே எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் அட்ரஸ்லாம் வச்சு மார்க் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருமே சிட்டி ஹால்லேருந்து ஒரு 20 மீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருந்திருக்காங்க. எப்படி சாகணும்னு நினைக்கிற ஒரு 60 பேரை ஈட்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்கிறது இன்னமும் உங்களுக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் பார்த்த சேஜுக்கே அவங்க சாகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி போன இடங்கள்லாம் எதுன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக விசிட் பண்ண இடத்தெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாரு கலெக்ட் பண்ண சொல்லி. அந்த பில்டிங்க்கு எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்தாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி காமனாக ஏதாவது இடத்துல மீட் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து இந்த மகாசேவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணவர்கிட்ட இருந்து ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. மகாசே படித்த ஸ்கூலை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மகாசேவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலேயே. அதே மாதிரி மகாசே ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே மகாசே ஒரு டாக்டரை மீட் பண்ணியிருக்கா. இப்போ அந்த டாக்டரை பற்றின டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்குங்கிறாரு. இப்போ அந்த டாக்டரை பற்றின இன்ஃபர்மேஷனையும் சேஜிக்கு கிட்ட அவர் அனுப்புறாரு. இப்போ சேஜிக்கே அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சேஜிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பென்ட்ரைவ்ல இருந்து போட்டு படிக்கிறது ஹிசா பார்க்குறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.